ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக செய்யக்கூடிய துவையல் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்குறாங்க. அது கூடவே 4 காஞ்ச மிளகாயும் எடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போது இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்குறாங்க. அது கூடவே சேர்த்துட்டு 4 பல் பூண்டு எடுத்துருக்குறாங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே 2 பத்தை தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது வந்து ஆறட்டும். இப்போ பாருங்கள், இது எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்குறாங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு கொரப்பாக அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.